ஹலோ நண்பா, நீங்க இந்த வீடியோவை எப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா 2024ல இந்த வீடியோவை அப்லோட் பண்ற டைம்ல ஆல்ரெடி பாதி வருஷம் ஓடி போயிடுச்சு. நிறைய பேர் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. நியூ இயர் கோல்ஸ் அண்ட் ரெசல்யூஷன்ஸ்லாம் செட் பண்ணியிருப்பீங்க. பட் எதுவுமே நீங்க நினைச்ச மாதிரி போகலனா, பாதி வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் எந்த ப்ராக்ரஸும் இல்லைனா இந்த வீடியோ உங்க லைஃபை மாற்ற போகுது. ஸோ கமெண்ட்ஸை ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்னு டிஸ்ட்ராக்டடா இந்த வீடியோவை பார்க்காம தனியா ஒரு சைலண்டான பிளேஸ்ல இந்த வீடியோவை ஃபோக்கஸ்டா பாருங்க. ஏன்னா நீங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த உலகத்துல இருந்து ஒரு 6 மாசத்துக்கு மறைய போறீங்க. ஒரு கேட்டர்பில்லர் வந்து குக்கூனா மாறி எப்படி ஒரு பட்டர்ஃப்ளையா வெளியே வருமோ அது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பேக்கை கொடுக்க போறீங்க. ஆனா உங்க வாழ்க்கையோட ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பேக்கை கொடுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த உலகத்துல இருந்து மறையணும். ஏன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சா உங்களை ஏதாவது ஒரு வழியில கீழே கொண்டு வர பார்ப்பாங்க. எது கண்ணுக்கு தெரியுதோ அதை தான் அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. சோ நீங்க உங்க ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பேக்கை கொடுக்க போறீங்க. ஒரு 5-10 வருஷத்துக்கான ப்ராக்ரஸை நெக்ஸ்ட் 6 மாசத்துக்குள்ளேயே கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப் வந்து இந்த உலகத்துல இருந்து டிசப்பியர் ஆகிறது. எந்த மீட்டப்ஸ் பார்ட்டிஸ்க்கும் அவைலபிளா இருக்காதீங்க. உங்க ரூம்ல இல்ல உங்க பிரைவேட் பிளேஸ்ல ஷேடோஸ்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. வாடா வெளியே படத்துக்கு போலாம், இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம், ஃபன் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம்னு இந்த மாதிரி உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ண போறீங்க. ஏன் டெய்லி போன்ல 5-6 மணி நேரம் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இதான் பண்றேன் அதான் பண்றேன்னு எப்ப பார்த்தாலும் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு ஸ்டோரி போட்டுட்டு இருக்கிறத கட் பண்ணிட்டு இந்த உலகத்துக்கும் இன்டர்நெட்டுக்கும் கிட்டத்தட்ட நான் எக்ஸிஸ்டன்டா மாறிடுங்க. ஏன்னா இந்த 6 மாசத்துக்கு நீங்க உங்க மைண்டையும் பாடியும் உங்களோட கோல்ஸ் அண்ட் பர்பஸை நோக்கி ஒர்க் பண்றதுக்கு டியூன் பண்ண போறீங்க. புதுசா ஒரு கேம் விளையாட ஆரம்பிச்சீங்கன்னா எப்படி சின்ன சின்ன ப்ராக்ரஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸை கெயின் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பாசிட்டிவ் டைரக்ஷன்ல ப்ராக்ரஸ் பண்ண போறீங்க. ஒரு கேம்ல எப்படி உங்க கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே போகுமோ அதே மாதிரி தான் ரியல் லைஃப்ல நீங்க ப்ராக்ரஸ் பண்ண போறீங்க. ஆனா அப்படி ஒரு ப்ராக்ரஸை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நீங்க பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப் என்ன? இந்த உலகத்துல இருந்து டிசப்பியர் ஆகணும். இன் ஷார்ட், உங்க டைமுக்கு வேல்யூ கொடுக்க ஆரம்பிச்சு உங்க டைமை வேஸ்ட் பண்ற விஷயங்களுக்கு அன்அவைலபிளா இருக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஷாக்கிங் டிரான்ஸ்ஃபர்மேஷனை இந்த உலகத்துக்கு காட்ட விரும்புறீங்கன்னா அதுக்கு தகுந்த சாக்ரிஃபைஸையும் நீங்க பண்ண ரெடியா இருக்கணும். சோ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பேக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். 6 மாசத்துக்கு டிசப்பியர் ஆயிடுங்க. சரி, இப்போ நீங்க டிசப்பியர் ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. ஆனா இப்படி ரெடியா இருந்தா மட்டும் பத்தாது. இப்படி நீங்க டிசப்பியர் ஆக போற டைம்ல என்ன பண்ண போறீங்கன்ற விஷயத்துல தெளிவா இருக்கணும். இல்லனா டிசப்பியர் ஆயிடுவீங்க. எந்த சோஷியல் மீடியாலயும் அவைலபிளா இருக்க மாட்டீங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட விசிட் பண்ண மாட்டீங்க. ஆனா இதெல்லாம் செஞ்சாலும் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியாததுனால உங்களை திரும்பவும் டிஸ்ட்ராக்டடா மாத்திக்கிட்டு படம் பார்க்கறது, வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுன்னு டைமை வேஸ்ட் பண்ணிடுவீங்க. மறந்து கூட திரும்ப இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு நீங்க போகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் இதுதான். உங்களுக்கு நீங்களே ஒரு மரண பயத்தை காட்டணும். உங்க வாழ்க்கைக்கு ஒரு ஆன்டி விஷனை கிரியேட் பண்ணணும். யூசுவலா எல்லாருமே என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பத்தி யோசின்னு சொல்லுவாங்க, அதை பத்தி விஷனை உருவாக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கோல் செட் பண்றது, எது வேணும்னு ஆசைப்படுறது, அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அதே அளவுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயமா பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, ரேண்டமா லைஃப் போகிற போக்குக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு மோசமான வாழ்க்கையை உங்களுக்கு கிரியேட் பண்ணும்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். சுத்தி இருக்க உலகத்தை அப்சர்வ் பண்ணி பாருங்க. மைண்ட்லெஸ்ஸா ஏனோ தானோன்னு லைஃபோட ஃப்ளோல போயிட்டு இருந்தோம்னா அது அவங்கள எப்படி ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்து விடுதுன்னு பாருங்க. இப்படி யோசிச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு பயம் உருவாகும். இந்த பயம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னா உங்களுக்கு ஒரு ஃபைனல் வார்னிங் இல்ல லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்பவும் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ரேண்டமா லைஃப் உங்களை கொண்டு போற போக்குக்கு போக விட்டுட்டீங்கன்னா அது எப்படிப்பட்ட ஒரு இமேஜை உங்களோட லைஃப்ல கிரியேட் பண்ணுன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இமேஜ் உங்களோட மைண்ட்ல இருந்ததுன்னா ஐயோ அது நமக்கு வேணவே வேணான்னு பயம்ன்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜியை உங்களோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்ணலனா எவ்வளவு குண்டாயிடுவீங்கன்னு யோசிங்க. அதுக்கு ஒரு மென்டல் இமேஜை உங்க மைண்ட்ல கிரியேட் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களோட லுக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல ஒர்க் பண்ணலனா உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், எந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அது இந்த விஷயத்துல நீங்க இம்ப்ரூவ் ஆகணும்ன்ற மோட்டிவேஷனை கொடுக்கும். இன்னைக்கு உங்களோட ஃபினான்சஸை செக் பண்ணி சரி பண்ணாம விட்டுட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல எவ்வளவு கடனோடையும் எவ்வளவு அவமானங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அது உங்களோட ஃபினான்சஸ் சீரியஸா எடுத்துக்க வைக்கும். அதிகமா இன்கம் ஜெனரேட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். பின்னாடி யாரோ நம்மள கன் எடுத்துட்டு துரத்திட்டு வர மாதிரி உயிருக்கு பயந்து ஓட வைக்கும். ஸோ இப்போவே உங்களோட நோட் புக்கையோ இல்லை ஜேர்னலையோ எடுத்து எதெல்லாம் வேணான்னு ஒரு லிஸ்ட்டை போடுங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஃபேட் ஆர் ஒபீஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஷை அண்ட் ஆக்வர்டுன்னு இந்த எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி பர்சனலா உங்களுக்கு எது வேணான்னு நினைக்கிறீங்களோ அதை லிஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இப்படி எது வேணான்னு நீங்க டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்சுவலா உங்களோட வாழ்க்கையில எது தேவைன்றதை நீங்க முடிவு பண்ணிடுவீங்க. இதோட எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டுக்கு தான் நம்ம ஆசைப்படுறோம். அதுதான் நம்மளோட ஃபியூச்சரா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட்ல நீங்க உங்களோட அப்டக்கல்ஸை டிஃபைன் பண்ணணும். இப்படியே ரேண்டமா நம்மளோட லைஃப் போயிட்டு இருந்ததுன்னா நம்ம ஆன்டி விஷன்ல இருக்க மாதிரி நடந்துரும். அப்படி நடக்கக்கூடாதுன்னா நம்ம விஷனை நோக்கி போகணும். ஆனா இப்படி நம்ம விஷனை நோக்கி போகிறதுக்கு எது நம்மள தடுக்குது? நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி டிசப்பியர் ஆக போறதுனால டெடிகேட்டடா நம்மளோட ஒர்க்குக்கும் நம்மளோட பர்சனல் லைஃபுக்கு மட்டும் தான் டைம் கொடுக்க போறோம்னு டிசைட் பண்ணியாச்சு. ஆனா இப்படி ஒரு டிசிஷன் நம்ம எடுத்ததுக்கு அப்புறமாவும் சில விஷயங்கள் நம்மள முன்னேற விடாம தடுக்கும். ஸ்பைடர்மேனோட நல்ல குவாலிட்டிஸை வெளியே கொண்டு வர விடாம எப்படி அந்த சிம்பையாட் வேணாம் வந்து ஸ்ட்ரென்த், ஆங்கர் அண்ட் பிளஷரை கொடுத்து அவரை ஹோல்ட் பேக் பண்ணிட்டே இருந்ததோ அதே மாதிரி நம்மளோட பொட்டன்ஷியலை ரீச் பண்ண விடாம ஹோல்ட் பேக் பண்றதுக்கு நம்ம டெய்லி லைஃப்ல சில விஷயங்கள் நமக்கு ப்ராப்ளமா இருக்கலாம். இது நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ற ஃபேவரட்டான டிவி ஷோவா இருக்கலாம், வெப் சீரிஸ்
சீரிஸா இருக்கலாம், ஆப்ஸ், கேம்ஸ், பேட் ஹேபிட்ஸ், அடிக்ஷன்ஸ்னு எதுவா வேணா இருக்கலாம். காலையில இருந்து நைட் வரைக்கும் உங்களோட டைமை ஒரு நாள் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கனாலே எங்க நம்ம மெஜாரிட்டி டைம் வேஸ்டா போயிட்டு இருக்கு, எது நம்மள வளர விடாம தடுக்குதுன்றத நீங்க தெளிவா ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. ஆல்ரெடி இதுதான் பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பிரச்சனையை ரிமூவ் பண்ணிட்டா நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும், எவ்வளவு டைம் ஃப்ரீ ஆகும்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிங்க. அப்பதான் எங்க அட்டாக் பண்ணா நம்மளோட லைஃப்ல பெரிய டிஃபரன்ஸ் வரும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்படி எது உங்களோட பிரச்சனை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேமிங் தான் உங்களோட பிரச்சனையா இருக்குன்னா ஒரு நாள் ஃபுல்லா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கேம் விளையாடுங்க. நிறுத்தாம விளையாடிக்கிட்டே இருங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அதுவே திகட்ட ஆரம்பிச்சிடும். இல்ல உங்களோட லைஃப்ல இன்னும் அதிகமான ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணும். அப்ப நீங்க கேவலமா ஃபீல் பண்ணுவீங்க. அடச்சே, ஏன் நம்ம இப்படி இருக்கோம்னு, இதை இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்மளோட லைஃப் இப்படி தான் போகுமான்னு. ஓவர் பிளஷர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு பெயினை கொடுக்கும். நீங்க மென்டலி ட்ரெயின்ட் ஆகும். உங்களையும் உங்களோட சிச்சுவேஷனை பத்தி கேவலமா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃபீலிங்ல இருந்து தான் நீங்க கம்ப்ளீட்டா மாறக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபயர் இல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும். டேவிட் காகின்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவரையும் அவரோட சிச்சுவேஷனை பத்தி ரொம்ப கேவலமா ஃபீல் பண்ணதுனால தான் அவரோட லைஃப்ல அந்த லோவஸ்ட் பாயிண்ட்ல இருந்து வெறும் 3 மாசத்துல கிட்டத்தட்ட 50 கிலோ வெயிட்டை குறைச்சு நேவி சீல் ட்ரைனிங் அட்டன் பண்ற அளவுக்கு தேவைப்படுற ஃபிட்னஸ் லெவலை அச்சீவ் பண்ணாரு. சோ உங்களை எதெல்லாம் ஹோல்ட் பேக் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்க இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை இப்பவே ரெடி பண்ணுங்க. நம்பர் 4, கிரியேட் அ நியூ ஆர்டர். நீங்க எப்பயாவது பறக்கிற பிளாஸ்டிக் கவர் அப்சர்வ் பண்ணி பார்த்திருக்கீங்களா? அது இஷ்டத்துக்கு ஓடும். திடீர்னு பார்த்தா தரையில சுத்திட்டு இருக்கும், திடீர்னு மேல சுத்திட்டு இருக்கும். அந்த பக்கம் காத்தடிச்சா இப்படி நகரும், இந்த பக்கம் காத்தடிச்சா இப்படி நகரும். இந்த பிளாஸ்டிக் கவர் எப்படி பறக்குதோ அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப் வந்து ஆர்டரா இல்லைன்னா, நம்ம டெய்லி காலையில எந்திரிக்கும் போது நமக்குன்னு ஒரு பர்பஸ் இல்லைன்னா இஷ்டத்துக்குன்னு அது போகிற போக்குக்கு போயிட்டு இருக்கும். உங்களுக்குன்னு லைஃப்ல சில கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் இருக்கும்ல, அந்த டார்கெட்ஸை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு டெய்லி நீங்க என்ன பண்ண வேண்டிய இருக்கும்னு உங்களுக்குன்னு ஒரு ஆர்டர் இல்ல டிசிப்ளினை கிரியேட் பண்ணணும். இன் ஷார்ட், ஒரு ரொட்டீனை கிரியேட் பண்ணணும். ஆனா இந்த ரொட்டீனை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களோட பேசிக்ஸை சரி பண்ணணும். பிரெயினுக்கு சரியான ரெஸ்ட் கொடுக்குறோமா, முதல்ல 7 to 8 hours தூங்குறோமா, காலையில ஒரே டைமுக்கு எந்திரிக்கிறோமா, ஒரே டைமுக்கு தூங்க போறோமா, நமக்குன்னு ஒரு ஷெட்யூல் இருக்கா, நமக்குன்னு ஒரு டெய்லி ரொட்டீன் இருக்கான்னு உங்களோட லைஃபுக்கு ஒரு ஆர்டரை கொண்டு வரணும். கன்ஃபியூஸ்டா இல்லாம கிளாரிட்டியோட இருக்கணும். கரெக்டான டயட் அண்ட் எக்ஸசைஸோட உங்க ஹெல்த் அண்ட் எனர்ஜி லெவல்ஸையும் நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தா உங்களால வேலை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஸ்லீப் டெப்ரைவ்டா இருந்தீங்கன்னா ஹை எனர்ஜி லெவல்ஸோட தெளிவா யோசிச்சு தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதனால நைட்டு 2-3 மணிக்கு தூங்குறது, காலையில ஆஃபீஸ்க்கோ ஸ்கூல் காலேஜுக்கோ போகணும்னு அரைகுறை தூக்கத்துல எழுந்து போறதுன்னு இப்படியே உங்களோட லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த சேஞ்சஸ் 6 monthsல இல்ல 2-3 டெக்கேட்ஸ் ஆனாலும் கொண்டு வர முடியாது. ஏன்னா உங்க பாடி அண்ட் மைண்ட் அதோட ஃபுல் பொட்டன்ஷியல்ல ஒர்க் பண்ணாது. இன் ஷார்ட், உங்க எனர்ஜி லெவல் சரியா இருக்காது. ஸோ இந்த எனர்ஜி லெவல்ஸை சரியா மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க போரிங்கான பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த போரிங் ஃபண்டமெண்டல்ஸ் என்னதான் கேட்டீங்கன்னா வேற எதுவும் இல்ல. ஒரே டைமுக்கு தூங்குறது, ஒரே டைமுக்கு எந்திரிக்கிறது, 7 to 8 hours ஸ்லீப் எடுத்துக்கிறது, நல்ல டயட்டை மெயின்டைன் பண்றது, டெய்லி ஒரு தடவையாச்சும் சும்மா வேர்வை வர அளவுக்கு எக்ஸசைஸ் பண்றது, மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்கு மெடிடேஷனும் இல்ல அட்லீஸ்ட் டீப் பிரீதிங் பண்ணாலே நம்ம லைஃப் திரும்ப ஒரு ஆர்டருக்கு வந்துடும். ஒரு புது ரொட்டீனை நம்ம ஃபார்ம் பண்ணணும்னு ட்ரை பண்ணா அதுக்கு அது ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஃபைனலா நம்ம லைஃபை ஒரு வீடியோ கேமோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு கேம்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட கேரக்டர் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸை அழிப்பீங்க, போக போக பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸை அழிப்பீங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க, புது டூல்ஸையும் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் ரியல் லைஃப்ல கூட டெய்லி காலையில தூங்கி எந்திரிக்கும் போது இந்த உலகத்துல லாகின் பண்றீங்க. நீங்க முழிச்சிட்டு இருக்க டைம் ஃபுல்லா சில வேலைகளை செய்யறீங்க. இது நிறைய நேரங்களில் ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க்ஸாக தான் இருக்கும், உங்களோட யூஷுவல் ஹேபிட்ஸாக தான் இருக்கும். ஆனால் அந்த யூஷுவல் ஹேபிட்ஸை நீங்க ஒரு சரியான ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஹையர் லெவலான டெய்லி ஒரு நாளுக்கு 4 to 5 hours டீப் ஒர்க் செஷன் பண்றதுக்கு ஒரு டைம் ஸ்லாட்டை ஒதுக்குறது, உங்களோட பெஸ்ட் கிரியேட்டிவ் ஒர்க்கை பண்றதுக்கெல்லாம் இந்த பேசிக்கான ஃபண்டமெண்டல் சரியா இருந்தா தான் அதோட டாப்ல நீங்க இதெல்லாம் பில்ட் பண்ண முடியும். நீங்க டெய்லி நைட்டு தூங்க போகும்போது லாக் ஆஃப் பண்ற நேரத்துல அட்லீஸ்ட் உங்களோட வாழ்க்கையில அன்னைக்கு அந்த நேரத்துல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்க கொண்டு வந்திருக்க முடியும். இப்படி உங்க லைஃபை கேமா மாத்துற நேரத்துல நீங்க எடுத்த உடனே பேசிக்ஸும் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க, அதே நேரத்துல டீப் ஒர்க்கும் பண்ண போறீங்க, எல்லாத்தையும் ஒண்ணா பண்ண போறேன்னா அந்த சடன் சேஞ்சுக்கு உங்க பாடி அண்ட் மைண்ட்ன்ற சிஸ்டம் ஒத்துக்காது. அதை ரிஜெக்ட் பண்ணி டோட்டலா பழைய நிலைமைக்கு போயிடுவீங்க. ஸோ டைம் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பேசிக்ஸை ஒரு 1 to 2 weeksக்கு சரி பண்ணுங்க. அதை ரெகுலரா உங்களோட ஜேர்னல்ல ட்ராக் பண்ணிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா டிஃபிகல்ட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு கேம் மாதிரியே ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் அழிச்சிட்டு அப்புறம் பெரிய பாஸ் மான்ஸ்டர்ஸ் அழிக்க போங்க. எடுத்த உடனே கஷ்டமான லெவல்ல ப்ளே பண்ணாம ஈஸியான லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்ரஸ் பண்ணுங்க. இந்த பேசிக்ஸை சரியா செட் பண்ணி ட்ராக் பண்றதுக்கு உங்களுக்கு நம்மளோட AI அல்டிமேட் ஜேர்னல் தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து உங்களோட ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க. ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணும்போது இந்த கூப்பன் கோடையும் யூஸ் பண்ணுங்க. இதை பத்தி இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் ஆன ஜேர்னல் லான்ச் வீடியோவை பாருங்க. ஃபைனலா இந்த ஜேர்னியை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது இதெல்லாம் தான் ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கேன், இப்படிதான் என்னோட growth இருந்துட்டு இருக்குன்னு ஒரு டீச்சர், ட்ரெயினர் இல்ல கோச் கிட்ட உங்க ப்ராக்ரஸை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, இல்ல உங்களை மாதிரியே வளரணும்னு நினைக்கிறவங்க கூட டிஸ்கஷன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா இந்த ஜேர்னில நீங்க தனியா ஃபீல் பண்ணாம ஒரு குரூப்போட பார்ட்டா நீங்க ஒன்னா சேர்ந்து வளர முடியும். இன்கேஸ் நீங்க உங்களை மாதிரியே லைக் மைண்டட் பீப்புள் கூட ப்ரொடக்டிவா
பேசி டிஸ்கஸ் பண்ணி ப்ராக்ரெசிவாக ஒன்றா க்ரோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து நம்மளோட ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் வெப்சைட்டை யூஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சனல் டேஷ்போர்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது ஓப்பன் கிளப்ன்ற செக்ஷனில் ஏஐ கம்யூனிட்டின்னு ஒரு செப்பரேட்டான சேனல் தெரியும். அங்கே நீங்கள் உங்களோட ப்ராக்ரஸை ஷேர் பண்ணலாம். உங்களை மாதிரியே க்ரோ ஆகணும்னு நினைக்கிற லைக் மைண்டட் பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததோட நிறுத்திக்காம உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் ஸ்டெப்பும் சேர்ந்து இந்த வீடியோ மூலமாக கிடச்சிருக்கு. இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டு உங்கள் லைஃபை இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.